Hello viewers, welcome to Super Brain. Eighth sum பார்க்கலாம். The line through the points is perpendicular to the line through the points அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the value of x. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகிற லைன். சரி, இப்போ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகிற லைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியாக இந்த லைன் போகுது. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது ரெண்டு லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்னா இது m1, இதோடைய ஸ்லோப் வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கண்டிஷன் என்னென்னா ரெண்டு லைன் பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப்பை வந்து மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு -1 வரணும். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா -2,6 அண்ட் பி பார்த்தீங்கன்னா 4,8. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப்பாக ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா 8 y1 பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை x2 வந்து 4 x1 பார்த்தீங்கன்னா -2. அப்போ என்ன ஆகும்னா 8லேருந்து 6 போச்சுன்னா 2 கிடைக்கும். 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2/4 + 2 வந்து 6 ஆகும். இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 1/3ன்னு கிடச்சிடும். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 1/3ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இது ரெண்டுத்தையும் சிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். சி வந்து 8,12 அண்ட் டி பார்த்தீங்கன்னா x,24ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா y2 வந்து நமக்கு இங்கே 24 இருக்குது, மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா நமக்கு 12 இருக்குது, டிவைடட் பை x2 வந்து xன்னு இருக்குது, -x1 பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது. 24ல் 12 போனால் நமக்கு 12 கிடைக்கும், டிவைடட் பை x - 8ன்னு வரும். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப்பை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 வரும் இல்லையா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m1 × m2 = -1 இல்லையா? m1ன்றது ஏபியோடைய ஸ்லோப் எடுத்துக்கலாம் 1/3 × m2ன்றது வந்து சிடியோடைய ஸ்லோப்பு. ஸோ 12/x - 8 = -1 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 3 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன காணா 4/x - 8 = -1ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறேன். அப்போ 4 = இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கூட இந்த -1 மல்டிப்ளை பண்ணும்போது -x கிடைக்கும். -8 × -1 வந்து +8 ஆகும். அதாவது -× ++ ஆகும். 1 × 8 வந்து 8 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும். ஸோ இது -x இருக்கிறதுனால இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா +x ஆகிடும். இந்த 8 அப்படியே இருக்கும். இந்த 4 வந்து இந்த சைடு வரும்போது நமக்கு -4 வந்துடும். அப்போ 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 4ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.